காவலர்களின் அதிபதி தன்னிடத்தில் வேலை செய்கிற ஒரு வாலிபனை குறித்து ஏன் அறிந்து வைத்திருந்தான்? ஏனென்றால் மற்ற வேலையாட்களை பார்க்கிலும் யோசேப்பின் வேலை செய்யும் விதமும் அவனுடைய நடைமுறைகளும் வித்தியாசமாயிருக்கிறது. அதனால் யோசேப்பை கவனிக்கிறான், அவனை பற்றி விசாரிக்கிறான். அவன் தினந்தோறும் தவறாமல் கர்த்தரை வணங்கக்கூடிய மனுஷனாய் இருக்கிறான். இப்படியாக யோசேப்பு கர்த்தரை வணங்குகிற மனுஷன் என்றும் அவன் செய்கிற வேலை எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்றும் போத்திபார் காண்கிறான், உணர்கிறான். இப்படியே நாமும் வேலை செய்கிற இடத்தில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் வேலை செய்ய வேண்டும். மற்றவர்களை பார்க்கிலும் நம்முடைய வேலை வித்தியாசமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் கவனம் நம் மீது படும்படியாய் சிறந்த முறையில் ஞானமாய் வேலை செய்ய வேண்டும். மற்றவர்களுடைய கவனம் நம் மீது இருக்க வேண்டும் என்பதற்காக ஆபீஸ்ல ஒரே அலப்பறை பண்ணக்கூடாது. அமைதியாக பொறுமையோடு நம்முடைய கவனத்தை வேலையில் வைத்து செய்யும் பொழுது மற்றவர்களுடைய கவனம் தானாக நம் பக்கம் திரும்பும். நாம வேணும்னே மற்றவர்கள் கவனத்தை ஈர்க்கும்படியாய் வேலை செய்யக்கூடாது. நாம பேசக்கூடாது. நம்முடைய வேலை